மச், நான் உங்கள் அசோக். கேஸ் இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை லார்ட். ராஜு முருகன் இவருடைய இயக்கத்தில் சசிகுமார் சார், சைத்ரா, ஆஷா சரத், குரு சோமசுந்தரம் இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்து வெளியாக இருக்கிற படம் தான் வந்து மை லார்ட். ஓகே, இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கன்னா, நம்ம சைத்ரா அண்ட் சசிகுமார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து உயிரோடு இருக்கும் போதே வந்து இறந்து போயிட்டதாகவே வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஏன் வந்து கொடுத்தாங்க, எதனால் கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த மொத்த கதையோட கதை சுருக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஒரு ஊரில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. குரு சோமசுந்தரம் அந்த ஊரில் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு உண்மையான வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இருப்பாங்க. அந்த பத்திரிகையை வந்து பெருசாக ஓடலனாலும் மக்களுக்காக குரல் கொடுக்குற ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பத்திரிகையாளராக உண்மையை வந்து உறக்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல மாதிரி மக்கள் குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை வந்து நடத்திட்டு வர்றாரு குரு சோமசுந்தரம். சசிகுமாருக்கு நான் ஒரு வெல்விஷராக நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு எடுத்து சொல்கிறதா வந்து ஒரு ஆளாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல கேரக்டரில் எப்போவுமே குரு சோமசுந்தரம் அப்படின்னோடனே ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு வித்தியாசமான ஒரு ரோலை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்ஃபுல்லான ஒரு ரோலில் தான் வந்து இந்த படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காரு. சசிகுமார் ஒரு இடத்துல வந்து சின்ன வயசில் வந்து சாப்பாடுக்கே கஷ்டப்படும் போது ஹீரோயினுடைய அப்பா வந்து நம்ம சசிகுமாரை வந்து ஒரு இடத்துல தத்தெடுத்து அவர் வந்து அவருடைய ஆசிரமத்தில் வளர்க்குறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவர் சாகும் தருவாயில் வந்து அவருடைய பொண்ணை வந்து அவர்கிட்ட கை பிடிச்சி கொடுத்து, என் பொண்ணை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுப்பா, அவளை வந்து கடைசி வரைக்கும் கைவிட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து இறந்துறாரு. இவரும் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க பொண்ணும் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இரண்டு பேருக்குமே வந்து மனசு பிடிச்சி போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய அந்த இதில் வாழ்கிற கோல் என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் கல்யாணம் ஆகி அந்த ஆசிரமத்தில் வந்து எல்லாரும் வந்து இந்த அனாதையாக இருக்கிறவங்க, அப்பா அம்மா இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹோம்லேருந்து ஏதாவது வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணி ஒரு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் வந்து பின் பண்ணுறதை வந்து ஒரு சின்ன வழக்கமாக வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யாருமே இல்லாதவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் ஆகுறதுலாம் வந்து ஒரு பெரிய கனவாக இருக்குது. யார் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, முக்கியமாக அதுவும் பெண் பிள்ளைகளை வந்து எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அங்கங்கே வந்து கருத்தூசியெல்லாம் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அங்கே ஆரம்பிக்குது இந்த படத்தினுடைய ஜேர்னி. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் இது பண்ண முடியும் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு குடும்ப அட்டையும் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அதை போயிட்டு சந்தோஷமாக சொல்லலான்ற நிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல போகும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ப்ளீட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து எங்கே விழுந்திருக்காங்கன்னு பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு, இது நீங்கள் பயப்படாதீங்க, நான் சொல்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துக்கு அனுப்பி அங்கேருந்து வெளியில் கிளினிக் போயிட்டு, ஸோ அந்த கிளினிக்கில் வந்து செலவுக்காக ஒருத்தர்கிட்ட வந்து போயிட்டு கடன் வாங்குறாரு. ஸோ மேலும் மேலும் வந்து அந்த கடன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து கடனை கட்ட முடியாமல் ஸோ அவரே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து சொல்கிறாரு, நீயும் உன்னுடைய மனைவியும் வந்து கிட்னியை வந்து எழுதி கொடுத்துருங்க, ஒரு கிட்னியை, உங்கள் கடன்லாம் வந்து உங்கள் ரெண்டு பேர் கிட்னியை விற்றாலுமே வந்து உங்கள் கடன் வந்து அழியாது எனக்கு, அதனால் நான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி அவர்கிட்ட வந்து 2 கிட்னியும் வந்து பிடுங்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஸோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடி இன்னொரு ஊருக்கு போயிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு பட்டாசு ஆலையில் வந்து வேலை செஞ்சு இறந்துட்டதாகவும் வந்து பொய் தகவலாக வந்து சொல்லி ஸோ இவங்க மேலே வந்து அந்த காசும் வந்து வாங்கிக்கிறாங்க இந்த பணம் கொடுத்தவர். ஸோ அங்கே ஆரம்பிக்குது. ஸோ இவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து திரும்ப போயிட்டு கேட்க அவர் அடிக்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் அப்படியே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பணக்கார ஒரு இடத்துல இருக்கிறாங்க நம்ம ஆஷா சரத். ஒரு முக்கியமான போஸ்டிங்லேயும் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இல்லீகலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கப்போ நிறைய இது பிளட் குரூப்ஸ்லாம் தேடும் போது இவர் இங்கே சைன் பண்ணி கொடுத்தார் இல்லையா, ஸோ இவர் வந்து ஒரு மூலமாக லிங்க் ஆகுது. ஸோ இவர் எப்படி கூட்டு வந்து இந்த கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களா, ஸோ அவர் வந்து அது ஒத்துக்கிறாரா, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் வந்து மை லார்ட் படத்தினுடைய கதை சுருக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஒரு நிறைய படங்களில் வந்து நம்ம இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாமே வந்து பார்த்துருவோம். இப்போது ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ண ஒரு கதை தான் வந்து இந்த மை லார்ட். ஓவராலாக வந்து படம் வந்து நல்லா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு அந்த லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். கொஞ்சம் வந்து ஓவரால் படத்தை வந்து கொஞ்சம் சுருக்கி ஒரு 2 மணி நேரமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து படம் வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சசிகுமார்
அவருடைய ஆக்டிங்க்கு இது வந்து நெக்ஸ்ட் ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹீரோ என்ட்ரி, பெருசாக ஒரு ஹீரோ அப்படின்லாம் இல்லாமல் நந்தனா இருக்கட்டும், அதுக்கப்புறமா டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இப்போது இந்த மயிலாடாக இருக்கட்டும், ரொம்ப டவுன் டு எர்த், ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் வந்து எப்படி வந்து இருப்பாங்க, எப்படி சர்வே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறதுல வந்து சசிகுமார் சார் வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து சசிகுமாருக்கு மட்டும்தான்டா அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து குத்திட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து வந்திருக்கக்கூடிய எல்லா படங்களுமே வந்து சசிகுமார் சார் எடுத்து பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சைத்ரா இந்த படத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் வந்து ஒரு நார்மலான ஒரு வீட்டு பெண் வந்து எப்படி நடிப்பாங்களோ அந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. இதுலேயும் அதையும் தாண்டி வந்து ரொம்ப அருமையாக வந்து அவங்களுடைய நடிப்பை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா ஆஷா சரத் அவங்களும் வந்து நிறைய படங்களில் வந்து அவங்கள பார்த்தாலும் இதுலேயும் அந்த பெண்ணுக்கே உரித்தான வந்து அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்தை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குரு சோமசுந்தரம் சார் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நிறைய வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இந்த படத்துலையும் வந்து ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான கேரக்டரை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் பண்ணக்கூடிய நடுவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காமெடியாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்துக்கள் வந்து ரொம்ப அழகாகவே வந்து கொடுத்துருக்கு. மயிலாட் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம், தெரிஞ்சிக்க வேண்டிய படம். இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் இது என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாபா.